இப்போ விராட் கோலி அவர்கள் பண்ண ஒரு செலிப்ரேஷன் அதை வந்து எல்லாரும் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அதுக்கு மட்டும் ஏன் ஃபைன் போடலை? திக்வேஷ் பண்ணது ஃபைனுன்றீங்க. விராட் கோலி அவர்களுடைய அக்ரஷன்ல ஒரு ஆப்போசிட் டீம் கேப்டனை பார்த்து இப்படின்றது ஆக்ஷனே கொஞ்சம் குண்டக்க ஏடாகுடமா இருக்குது. இந்த ஆக்ஷன்லாம் எப்படி ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் வந்து பிரீச் ஆஃப் கான்டாக்டா தெரியல, 20-25% ஃபைனை போடணும்னு ஏன் தோணலை அப்படின்னு சில பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 2016 மும்பை இந்தியன்ஸ் குஜராத் லயன்ஸ், குஜராத் டைட்டன்ஸ் இல்லை குஜராத் லயன்ஸ் 2016 தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போது குஜராத் லயன்ஸ்க்காக விளையாடிய நம்ம டுவைன் பிராவோ அவர்கள் ஒரு பவுலிங்கை போட்டு முடிச்சுட்டு இவர் டபக்குன்னு ஆடி இருப்பார். அந்த பால் எடுத்துட்டு வந்துட்டு இங்கே நெஞ்சு நிமித்து என்னடா அப்படின்னு வந்திருப்பார். அப்போ பொலார் அப்படியே நிற்பாங்க, கண்டக்ட் பண்ணுறான் நம்மளை வச்சுக்கிட்டுவேன் குக்க போவாதரா அப்படின்னு நின்றுட்டே இருப்பார். அவர் போய்ட்டு நெஞ்சு ஒரு இடிப்பார். அது இவங்க 2 பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஸுங்க, அவங்க ஊர் ஃப்ரெண்ட்ஸுங்க, நாடு ஃப்ரெண்ட்ஸுங்க, நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடர்றாங்க. விட வேண்டியதானே, ஏன் ஐபிஎல் அவங்களுக்கு ஃபைன் போட்டுச்சு? எஸ், டுவைன் பிராவோ வாஸ் ஃபைன். போய் பாருங்க கூகுளில் சர்ச் பண்ணி. அன்னைக்கு டுவைன் பிராவோக்கு ஃபைனை போட்டாங்க, 20-25-30% ஃபைன் போட்டாங்க. ஸோ அந்த ஃபைன் வந்து நியாயமானதாக ஐபிஎலுக்கு பட்டும்போது இது வந்து விராட் கோலி அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்கப்பா அப்படின்னு எப்படி விட முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ ஆகாஷ் சோப்ரா அண்ணன் ஐயாச்சாமி கேட்குறாரு. இல்லை, ஐயாச்சாமி கேட்குறாரு. ஸோ அதனால் இப்போ நீங்கள் மக்களாகி நீங்கள் சொல்லுங்கள், இதில் நான் எது தப்பு சரி நான் சொல்லவே இல்லை, நடந்த விஷயங்களை எடுத்து ஃபேக்ட்ஸாக முன்னே வச்சுட்டேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், விராட் கோலிக்கு ஃபைன் போட்டிருந்துருக்குமா கூடாதா?